சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புற்றுநோய் மருத்துவத்தில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த டாக்டர் ராமநாதன். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு உலக புற்றுநோய் நாள். உண்மையிலே இந்த கேன்சர்னு சொல்லப்படுற பயப்படுகிற இந்த புற்றுநோய் சம்பந்தமான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசுறது பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த புற்றுநோய் துறையில ஈடுபாடு வந்த அந்த பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்க. புற்றுநோய் இந்த சப்ஜெக்ட்ல வந்தது காரணமே பிகாஸ் எங்க அம்மா ஐ லாஸ்ட் ஹர் பிகாஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த வியாதினால அப்ப நான் ஒரு எம்டி மெடிசன் இருந்தா கூட எனக்கு ஒரு புற்றுநோய் பேஷண்ட் எங்க அம்மா நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்க படிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நடந்தது. ஆமா, ஒரு எம்டி லெவல் மெடிசன் கடைசி இயர்ல படிக்கும்போது கூட எனக்கு ஒரு புற்றுநோய் பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட தெரியல. இப்போ எந்த லெவல்ல நான் இருக்கணும், ஆர்டினரி பீப்புள் அந்த லெவல் இருந்தானா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. தட்ஸ் வை வி வாண்ட் டு டேக் அப் இந்த பிரான்ச் எடுத்து இதுல ஐ வாண்ட் டு வொர்க் ஃபார் இட். தட்ஸ் தி மெயின் ரீசன். சோ அதுக்கு பிறகு எம்டிக்கு பிறகு திரும்ப இந்த துறை சார்ந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்களா? எம்டிக்கு பிறகு இதுக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்றதுக்காக வெள்ளூர்ல இந்த வெறும் ரத்த புற்றுநோயோட ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு சிஎம்சி வெள்ளூர்ல. அதுக்கு பிறகு எல்லா கேன்சர்ஸ்க்கும் ஹெல்ப், எல்லா டைப் புற்றுநோய்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம நாலேஜ் அக்வயர் பண்ணலாம். உங்களுக்கு வெள்ளூர்ல அந்த சிஎம்சில இருக்கிற சிறப்பு பிரிவுகள், இதுக்கான இருக்கிற பிரிவுகள் பற்றி சொல்லுங்களேன். வெள்ளூர்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல அவங்க பிளட் கேன்சர்ஸ்க்கு ரத்த புற்றுநோய் பத்தி, ரத்த நோய்கள் பத்தி தனியா ஒரு பிரிவு ஆரம்பிச்சு, அங்க எங்க காலத்துல ஒரு டிகிரி கிடையாது, ஒன்லி ட்ரைனிங் இருந்தது. ஒரு ஆழமா ட்ரைனிங் கொடுத்தது வெள்ளூர் தான். எனக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இந்த வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு, வியாதி டெஸ்ட் எப்படி பண்றது, ஒரு நோயாளி வந்தா அதுக்கு எப்படி எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்றது, வெறும் மருந்து கிடையாது, ஓவரால் எல்லாம் பூராமே மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது. அது எல்லாத்தோட டாப் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், ரத்தத்தையும் மாத்துறது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லும் எங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுத்தாங்க. அண்ட் ரியலி ஃபார்ச்சுனேட். அங்க போய் அந்த மாதிரி 2 வருஷம் தான் ட்ரெயின் பண்றது. 2 வருஷம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஓவரால் நாலேஜ் எக்வயர் பண்ண முடிஞ்சது. பிளட் கேன்சர்ஸ்னா என்ன, எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிளட் டிசீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது, எப்படி ஹோல் அவுட்லுக் கிடைச்சதுனால சாலிட் ட்ரைனிங் கிடைச்சது. அந்த ட்ரைனிங் வச்சுதான் நம்ம மேற்கொண்டு நம்மளுக்கு ஏபிள் டு டூ ட்ரீட்மெண்ட் சரி அல்லது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் கேன்சர்ல என்னெல்லாம் இருக்குமோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுனால பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங். இப்போ இன்னைக்கு இருக்கிற புற்றுநோய்கள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குங்கிறது மாதிரி சொல்லுங்க. இல்ல, புற்றுநோய் நம்மளுக்கு இந்தியாவில பார்க்கும்போது நமக்கு உலகத்துல எல்லா தினசு புற்றுநோயும் நமக்கு காமனா இருக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா தினசு புற்றுநோய் வருது. ஆனா சில புற்றுநோய் அதிகமா வருது, சில புற்றுநோய் குறைவா வருது. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியான்னு பாத்தீங்கன்னா புகையில சம்பந்தப்பட்ட புற்றுநோய் தான் 40%. புகையில சம்பந்தப்பட்டது. அது நம்மளுக்கு மூக்குல, வாயில, தொண்டையில, நுரையீரல்ல, கிட்னில பிளஸ் யூரினரி பிளாடர்ல நம்மளுக்கு கேன்சர் வருது. அடுத்து சிங்கிள் கட்டமா ஒரே டைப் ஆஃப் கேன்சர் அதிகமா வருது மார்பு புற்றுநோய். 10% ஆஃப் கேன்சர்ஸ் மார்பு புற்றுநோய் தான். அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில 3,30,00,000 மக்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அதுல 10% 33 லட்சம் லேடிஸ்க்கு இன்னைக்கு எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல மார்பு புற்றுநோய் இருக்கு. அது ஒரு பெரிய நம்பர். அதே சமயத்தில் குழந்தைகள் காமன் கேன்சர்ஸ் என்ன பாக்குறோம்னா நம்ம ரத்த புற்றுநோய் பாக்குறோம். அண்ட் அடல்ட்ஸ்ல பார்க்கும்போது புகையில சம்பந்தப்பட்டது. சில்ட்ரன் பிலோ 20 எடுத்தீங்கன்னா ரத்த கேன்சர் தான் மெயினா இருக்கும். வயசு ஆக ஆக நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வர கேன்சர்ஸ், இப்போ மார்ல வர கேன்சரோ லங்ல வர கேன்சர்ஸோ அது நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வர கேன்சர்ஸ் அது அதிகமா தெரியப்படுறது. ஆண்கள்ல மெயினா நுரையீரல் புற்றுநோயும் வயிற்று புற்றுநோயும் அதிகமா தெரியுது, குடல் புற்றுநோய் அதிகமா தெரியுது. சரி, இப்ப முதல்ல இந்த குழந்தைகளுக்கான ரத்த புற்றுநோய் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது அடிப்படை காரணங்கள் உண்டா? இல்ல, இப்போ ஒரு காரணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா உடம்புலயும் நம்மளுக்கு சில மரபணுக்கள் இருக்கு, ஒரு டிஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கு. அது நம்மளுக்கு கேன்சர் உண்டாக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா இப்ப கண்டுபிடிச்சாச்சு வெளியில இருந்து நமக்கு என்வாயர்மெண்டல் ஒரு ஏஜென்ட் வந்தாதான் நம்மளுக்கு அந்த டிஃபெக்ட் கேன்சரா மாறுறது. ஆனா அதனால நம்மளுக்கு நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நமக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனாலதான் சில்ட்ரனுக்கு என்னமோ ஒரு என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் இன்னும் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கல. அதனாலதான் சில்ட்ரன்ல நமக்கு கேன்சர் தெரியப்படுறது. இப்போ ALL எடுத்தீங்கன்னா காமனஸ் கேன்சர், ரத்த கேன்சர்னா அது சில்ட்ரன் 2 to 9 இயர்ஸ் அதிகமா தெரியுது. அந்த டைப் சில கேன்சர் பிறவிலே வருது. இப்போ பிறக்கும் போது கேன்சர் வருதுங்கன்னா அது பூரா ஜெனடிக் எஃபெக்ட். இப்போ எங்களுக்கு என்ன இப்ப விழிப்புணர்ச்சி கொடுக்க போறோம்னா எல்லாம் எங்க கேட்க போறோம்னா நீங்க புகையில சொல்லலாம் கேன்சர் வருது அல்லது அந்த பாக்கி ரெஸ்பெக்டா சொல்லும் போது குழந்தைகளுக்கு ஏன் கேன்சர் வருதுன்னு கேட்கும் போது இதான் சம் டிஃபெக்ட்ஸ் இன்னும் நமக்கு தெரியல.
பட் ப்ராபபிளி இது ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் வருது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கர்ப்ப பெண் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தா போதும். ஓகே, அந்த எக்ஸ்ரே எடுத்ததுனால வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க குழந்தைக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் ஆகுது. அந்த டிஃபெக்ட் பிறக்க பிறகு அது ரத்த கேன்சரா மாறலாம். இல்லைன்னா டீசல் எக்ஸாஸ்ட். இப்ப டீசல் இப்போ ஒரு இன்னைக்கு பிரெக்னென்ட் உமன் இன்னைக்கு வந்து அண்ணா சாலை நிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 4 பேர் நிக்கிறாங்க, டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க வச்சாங்கன்னா, அவங்க இருக்கிற எல்லா டீசல் எக்ஸாஸ்ட் பூரா வந்து இன்ஹேல் பண்ண போறாங்க. இப்ப அவங்க பிறக்க குழந்தை 5 வயசு இருக்கும்போது அவங்க ரத்த கேன்சரா வரலாம். விச் ஹி ஹஸ் நாட் ரியலைஸ்ட். அவங்க தெரியாத மாதிரி ஒரு காரணம் இருக்கு. டீசல் புகையில இவ்வளவு ஒரு ஆபத்து உண்டு. அது எஸ்பெஷலி பிரெக்னென்ட் லேடிஸ்ல. நம்மளுக்கு எல்லாம் ஓகே, மேபி அஸ்தமா வரலாம் மூச்சு வாங்கலாம். பட் அந்த புகையை அவங்க சுவாசிச்சனால இந்த பிறக்க குழந்தைக்கு ரத்த கேன்சர் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல ஹை டென்ஷன் எலக்ட்ரிக் வோல்டேஜ் வயர் போறது, அதுக்கே நம்ம வசிக்கிறோம்னா நீண்ட காலம் வசிச்சா நம்மளுக்கு வந்து ரத்த கேன்சர், நம்ம பிறக்க குழந்தைகளுக்கு ரத்த கேன்சர் அதிகமா இருக்கு. சரி, இப்ப இந்த 2ல இருந்து 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, ரத்த புற்றுநோய் அந்த டைம்ல காமன். அவங்க பிரசன்டேஷன் எப்படின்னா, ஜெனரலி எப்படி வருவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீண்ட கால காய்ச்சல். இப்போ சாதாரணமா காய்ச்சல் வந்தா நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு டோஸ் எடுக்கிறோம், அல்லது ஊசி போட்டு சரியாயிட்டு இருக்கும். இது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் நீண்ட காலமா இருக்கும். அது நீண்ட காலம்னா 2 வாரத்துக்கு மேல காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும். எப்போது கொடுக்குற மருந்துகள்லாம் காய்ச்சல் அடங்காது. நீங்க அவங்க டைபாய்டு சொல்றாங்க, மலேரியா சொல்றாங்க, அப்பயும் காய்ச்சல் அடங்காது. ஒன்று. 2வது ரத்த சோகை இருக்கும். ரத்த சோகைனா உடம்பு வெளுத்துப்பணமா இருக்கும். சாதாரணமா குழந்தைகள் விட்டா விளையாட்டே இருக்கும். இன்னொரு குழந்தைகள் என்ன சும்மா சோர்ந்து படுத்துட்டே இருக்கும். இல்ல வந்து ரத்த கசிவு ஏற்படலாம், மூக்குலேண்டோ வாயிலேண்டோ, அல்லது உடம்புல கொசு கடிச்ச மாதிரி இருக்கலாங்க. இது 3 சேர்ந்து இருந்த காய்ச்சல், ரத்த கசிவு, அல்லது வந்து டயர்டா சோர்வா இருக்குது, அல்லது சில பேர் குழந்தைகளுக்கு வந்து கால் வலிக்கும். இப்போ ரொம்ப கால் வலி மட்டும் இருந்தா கூட அது வந்து காமன் டைப் ஆஃப் ரத்த கேன்சர், ALL, அக்யூட் லிம்போப்ளாஸ்டிக் லியூகேமியா அறிகுறி. அப்போ சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த ஒரு WBC கவுண்ட் பார்த்து அதுல வந்து மாறுதல் இருக்கு, இல்ல பிளேட்டட் கவுண்ட் குறைஞ்சிருக்குன்னா அந்த குழந்தை டாக்டரோ ஜிபி டாக்டர் உடனே அலர்ட் ஆயிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரத்த கேன்சர் முன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயத்துல நிறைய பேஷண்ட், நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் வந்து டெல்லியில இருந்து வந்து கால்வலிண்டு டாக்டர் எல்லா எலும்பு டாக்டர்ட்டும் போயிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கடைசியில வந்து மூட்டு வலி சம்பந்தம் கேரளா காமிச்சிட்டாங்க. ஒரு கேரளா போய் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. மருந்து கோயம்புத்தூர்ல வந்து இறங்கும் போது அவங்க வந்து காய்ச்சலுக்கு போது நம்ம டாக்டர் அம்பாஸ்ல இருந்த போது பார்த்தா அவனுக்கு அந்த குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு. இட் இஸ் நாட் ஆல் ஆர்த்ரைட்டிஸே கிடையாது. அது மாதிரி ஒரு அலர்ட்னஸ் அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு. ஆனா இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு காய்ச்சலோ அல்ல கால் வலிக்கிறது இது எல்லாமே சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் போது நம்ம இதை உடனே எப்படி இந்த மாதிரி கூட நம்ம சந்தேகப்பட முடியும்? இல்ல அது கிளாஸ் பண்ண சொன்ன இல்ல, அது வந்து எதுவும் நீண்ட காலம் இருக்கணும். இப்போ ஒரு நாள் காய்ச்சலோ 2 நாள் காய்ச்சலோ கேன்சர் இருக்காது. ஆனா அதே காய்ச்சல் 2 வாரத்துக்கு மேல இருக்கு, மருந்து கொடுக்க அடங்க மாட்டேங்கிறது, டாக்டர் கிட்ட மாறிட்டு இருக்கீங்க, காய்ச்சல் இறங்க மாட்டேங்குது, கூட ரத்த சோகை இருக்கு, ரத்த கசிவு இருக்குன்னா நமக்கு நிச்சயமா அலர்ட் ஆயிடணும். அது சும்மா அசால்ட்டா விடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி மூட்டு வேலைன்னா மூட்டு வீங்கி இருக்கணும். மூட்டு வீங்கலைன்னா எப்படி மூட்டு வியாதின்னு சொல்ல முடியும் நம்மளுக்கு. சின்ன சின்ன திங்ஸ் வந்து அதே மாதிரி இந்த GPO பீடியாட்ரிஷியன் லெவல்ல அந்த பிளட் டெஸ்ட்ல ஜஸ்ட் அந்த காம்போசிஷன் மாறி இருக்குன்னா உடனே அவங்க அலர்ட் ஆயிட்டாங்கன்னா யூ கேன் பிக் அப் ரத்த கேன்சர் ரொம்ப ஈஸிலி. பிகாஸ் ரத்த கேன்சர் அந்த டைப்ல பிக்கப் பண்றதுல வந்து நம்மளுக்கு வந்து குணப்படுத்த வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 70% மேல குழந்தைகள் இருக்கு. நாங்க எங்க ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து 150 சில்ட்ரன் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க ட்ரீட்மெண்ட். அதுல வந்து 100 பேர்ல வந்து நல்லா இருக்காங்க. அதுவும் 1.5 வயசுல இருந்து எடுத்துட்டு 50 வயசு எடுத்தீங்கன்னா அது வந்து சின்ன செலவுல 2 to 2.5 lakhsல இன்னைக்கு அவங்க பூர்த்திய குணம் ஆயிடுறாங்க. இது கியூரபிள் டிசீஸ், நம்ம முன்னால கண்டுபிடிக்கணும். அது சின்ன விழிப்புணர்வு அவசியம், அவ்வளவுதான். இப்ப அப்படி பார்த்தா பெரியவர்களுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும்போது அது என்ன சின்ன குழந்தையில இருந்து டெவலப் ஆகி வந்ததா இல்ல பெரியவர்களுக்கு புதிதாக வர ஆரம்பிக்கிறது? இல்ல